தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கிற கேள்வி பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட்டர் அங்க இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கான். இந்த டிராமால எங்கிட்ட பண்ணாதீங்க. புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி. இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க. கேள்வி பதில் சொல்லியிருக்கேன். எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்கறீங்க? எதுக்காக எழுதி வச்சு கேட்கறீங்க? நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம். முதல் கேள்வி, மூணாவது கேள்வி எடிட்டர் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல. அதை பார்த்து கேட்கறீங்க. ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. அண்ணே ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்க போடுங்க. ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு. நீங்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்காங்க லைவா பார்த்து. நீங்க கேட்க ஒரு நிமிஷம். நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி நீங்க சொல்லுங்க. அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்கறீங்க. நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன். ஒரு நிமிஷம் செல்போனை பார்த்து படிக்கிறேன். எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன். அதே நேர்மையை உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஆதவ அர்ஜுன் லாட்டரி மாட்டின் மருமகன், பிசிகேல இருக்காரு, முக ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன். ஒரே கட்சி, மாநில கட்சி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக. ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்க? 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும். பிரிச்சு